யாருன்னே தெரியாத அந்த பொண்ண ரயில்வே ஸ்டேஷன்ல படுக்க வச்சனால இவனுக்குமே மனசு கேட்காம அந்த பொண்ணை மறுபடியுமே ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்கேயுமே தங்க வைக்கிறான். இப்ப அந்த பொண்ணுமே இவனுக்கு மேல கை போடுவான். இவனுமே அந்த கையை தட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு தூங்குறதே இருந்து பாத்துட்டு இருப்பான். இப்ப இவனுமே குளிச்சுட்டு டவல் எடுக்கலான்னு வெளியில வருவான். பார்த்தா அங்க ஒரு 2 போலீஸ்மே வந்து இவனை கையுமே தூக்க சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கும், இன்னொரு பக்கம் இவனுமே இருப்பான். அப்ப அந்த போலீஸ்மே இவனுக்கு மூஞ்சில ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு இவனையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. இப்ப இவனுமே அங்க கொஞ்ச நேரம் இருப்பான். அப்புறம் இவனுக்கு மேல தப்பே இல்லைன்னு இவனையுமே வெளியில விடுவாங்க. இப்ப இவனுமே வீட்டுக்கு போவான். ஆனா அவனோட அம்மாவுமே நைட் எல்லாம் எங்க போனானே அவனை செமையா இருந்து அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இவனுமே சொல்லுவான், நான் நைட் எல்லாம் ஆண்டி வீட்டுல தான் இருந்தேன் நீ. ஆனா அதை எதையுமே கேட்காம அவனோட அம்மா இவனை போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. இப்ப இவனுமே வெளியில போக அவனோட அம்மாயுமே தேடி வெளியில போவாங்க. ஆனா இவன் இன்னொரு பக்கமா செவரேறி குதிச்சு உள்ள வந்து படுத்துக்கிடுவான். ஒரு குடிகார பொண்ணால இவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சேன்னு இவனுமே நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணுமே இவனுக்கு போன் பண்ணி நைட் என்ன பண்ணான்னு ஒழுங்கா சொல்லுன்னு அந்த பொண்ணு இவனை இருந்து திட்டிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம ஒழுங்கா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு அந்த காலையுமே கட் பண்றா. இப்ப இவனுமே அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணையுமே இருந்து தேடிட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணுமே சைலண்டா வந்து இவனுக்கு பக்கத்திலேயே வந்து நிப்பா. அப்ப இவனுமே அந்த பொண்ணை கூப்பிட அப்ப அந்த பொண்ணுமே இவன்ட்ட நீதான் அதான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணுமே இவனை ஒரு காஃபி ஷாப்புமே கூட்டிட்டு போயிட்டு என்ன சாப்பிடியான்னு அந்த பொண்ணுமே இவன்ட்ட கேட்க இவனுமே பெரிய ஒரு லிஸ்டா போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணுமே இவன்ட்ட அதெல்லாம் வாங்கி தர முடியாது, ஒரு 2 காஃபி வேணா வாங்கி தரேன் நீ 2 காஃபியுமே ஆர்டர் பண்றாங்க. இப்ப அவங்க 2 பேருமே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுமே இவன்ட்ட சரி நேரத்துக்கு என்ன நடந்துன்னு ஒழுங்கா சொல்லு நீமே சொல்றா. இப்ப இவனுமே ரொம்பவே தயங்கி சொல்ல அப்ப அந்த பொண்ணுமே இவன்ட்ட ஒழுங்கா பதட்டப்படாம நடந்த எல்லாத்தையுமே சொல்லு நீமே சொல்றா. அப்ப இவனுமே எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பொண்ணுமே இதெல்லாமே கேட்டுட்டு வா நம்ம எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வருவோம் நீ. அந்த பொண்ணுமே இவனை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்குமே போயிருப்பா. அங்க போயுமே அந்த பொண்ணு சும்மா இல்லாம பக்கத்து டேபிள்ல இருக்க எல்லாரையுமே இந்த பொண்ணுமே சண்டை இழுத்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 3 கமெண்ட் பண்ணுங்க.